இவை அனைத்துக்குமான விடைகள் மிக தெளிவாக 2600 வருடங்களுக்கு முன் வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. 8.2 பில்லியன் உலக சனத்தொகையில் 85% கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்த போதிலும் உலக சரித்திரத்தையே மாற்றப் போகும் இந்த யுத்தத்துக்கும் உலகை உண்டாக்கிய கடவுளுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லாதது போலவும் எல்லாம் தங்கள் கையில் உள்ளது போலவும் பேசுவது வேடிக்கையாகத்தான் உள்ளது. இந்த யுத்தம் 2 நாடுகளுக்கு இடையிலான அல்லது 2 மதங்களுக்கு இடையிலான யுத்தம் அல்ல. இது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அந்தகார ராஜ்யத்துக்கும் இடையிலான யுத்தம். அந்தகார சக்திகள் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக செய்யும் இந்த யுத்தத்தில் தேவன் தம்முடைய சேனையின் தூதர்களுக்கூடாக ஈடுபட்டுள்ளதுடன் இறுதியில் சேனைகளின் கர்த்தராகிய அவரே யுத்தம் செய்ய போகிறார். சர்வ வல்லமையுள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இவ்வாறு கூறுகிறார்: நீதியை சரி